ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங்காக வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் வந்து அதாவது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஒகேஷனலில் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி ஒகேஷனில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தனித்தனியாக வந்து இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய லாகின் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்கில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதுக்கான டேரக்ட் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். TNEAonline.org அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து 3 லைன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, உங்களுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ரேங்க் லிஸ்ட்டு, அதே மாதிரி வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு நேராக உள்ள டேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து தேடி எடுத்துக்கலாம். உங்களுடைய ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து வியூ ரேங்க்னு ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம், உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னா எஸ்ன்னு வந்திருக்கும். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரிசர்வேஷனும் கிடையாது அப்படிங்கிறதுனால நோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கட் ஆஃப் ரேங்க் வந்து இவங்க வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் கட் ஆஃப் வந்து 161.5 தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு. ஜென்ரல் ரேங்கில் வந்து 61,437 இடத்துல வந்து ஜென்ரல் ரேங்கில் இருக்காங்க. அவங்க கம்யூனிட்டி ரேங்கில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33,121 ரேங்க்ல வந்து இருக்காங்க. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத ஈஸியாகவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.